பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வினால் பாதிக்கப்படும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக பழைய ஆட்டோக்களை எலக்ட்ரிக் ஆட்டோக்களாக மாற்றும் தொழில்நுட்பம் கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள இந்த புதிய ஆட்டோ நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாள்தோறும் உயர்ந்து வரும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை சமாளிக்க முடியாமல் விழிபிதுங்கி நிற்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவனம் எலக்ட்ரிக் ஆட்டோக்களை அதிக அளவில் சந்தைக்கு கொண்டு வரும் முயற்சியை தொடங்கியுள்ளது. பழைய ஆட்டோக்களில் ஏற்கனவே உள்ள இன்ஜின்களை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக VVE ஆட்டோ கிட் என்ற எலக்ட்ரிக் பேட்டரியுடன் கூடிய சாதனங்களை இந்நிறுவனம் பொருத்துகிறது. இதன் மூலம் பெட்ரோல் டீசல் நிரப்புவதில் இருந்து ஓட்டுநர்கள் தப்பிக்க முடியும். அனைத்து வகை எலக்ட்ரிக் வாகனங்களைப் போல் கியர் இல்லாமலேயே இந்த ஆட்டோக்களை இயக்க முடியும். மேலும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒலி மற்றும் காற்று மாசும் இதனால் குறைகிறது. இந்த வண்டியில் எந்த வைப்ரேஷன் கிடையாது. கார் போல் செல்லக்கூடிய வண்டி ஓடுகிறதா இல்லையா என்று டிரைவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அமைதியாக ஓடக்கூடிய வண்டி. அடுத்தது சவுண்டு கிடையாது. நீங்கள் இந்த ஆட்டோ செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ ஓடுறது எல்லாமே அதிக சவுண்ட் பொல்யூஷன் உண்டு. அந்த பொல்யூஷன் குறையும் போது மனிதர்கள் அதில் நிம்மதியாக பயணம் செய்ய முடியும். அதை விட முக்கியம் எந்த புகையும் கிடையாது. புகை கிடையாது, கியர் கிடையாது வண்டியில். ஸோ ஓட்டுவது சுலபம். நாங்கள் கொடுக்கும் பெனிஃபிட்ஸ்களில் முக்கியமானது லேட்டஸ்ட் GPS. அதை நீங்கள் எங்கிருந்து ஆனாலும் ஓனர் அந்த வண்டியை மானிட்டர் பண்ணி சொல்லலாம். வேணுமென்றால் ஆஃப் பண்ணி கொள்ளலாம். வண்டியில் என்ன வோல்டேஜ் போய்கொண்டிருக்கிறது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது என்பது எல்லாம் அறிந்து கொள்ளலாம். தெஃப்ட் ஆனாலும் அதை ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆட்டோக்களை தற்போது அதிகம் காண முடிகிறது. பேட்டரியை 3 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 100 கிலோமீட்டர் வரை ஆட்டோவை இயக்கலாம். இதனால் பெட்ரோல் டீசலுக்கு தினசரி செலவழிக்க வேண்டிய தேவை ஏற்படாததால் தன்னுடைய பொருளாதாரம் மேம்படுவதாக கூறுகிறார் இந்த ஆட்டோ ஓட்டுநர். நான் என் வண்டியை பேட்டரி வெஹிக்கிளாக மாற்றினேன். இப்போ பழைய வண்டிக்கு இந்த வண்டிக்கு நான் டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது பழைய வண்டி எனக்கு வைப்ரேட் ஆகும், சவுண்ட் அதிகமாக இருக்கும், பேக் பெயின் வரும். 2 மாதமாக இந்த பேட்டரி வெஹிக்கிள் ஓட்டுறதுனால எனக்கு எதுவுமே பெயினிங் கிடையாது. இது ஒரு டென்ஷன் மிஷின் எதுவுமே கிடையாது. நான் மற்ற வண்டிக்கு 250 ரூபாய் டீசல் போடுவேன். இப்போ இந்த வண்டிக்கு நான் 3 மணி நேரம் சார்ஜ் போட்டு 40 ரூபா தான் எனக்கு ஆகுது. மீதி எனக்கு காசு சேவ் ஆகுது டெய்லியும். இதனால் ஒரு 500 ரூபா 600 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வருது. இது நான் நைட்டில் சார்ஜ் போடுவேன். 3 மணி நேரம் சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருவேன். இது காலைல நான் எடுத்து 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு மதியானம் ஆகிடும். சார்ஜ் போட்டு சாயந்தரம் ஈவினிங் ஒரு 4 மணிக்காக வண்டி எடுத்து ஒரு 8:30-9 மணி வரைக்கும் ஓட்டுவேன். இன்னொரு 100 கிலோமீட்டர் ஓட்டுவேன். அதிக இரைச்சல் இல்லாத இந்த எலக்ட்ரிக் ஆட்டோக்களில் பயணம் செய்வது தங்களுக்கு மன அமைதியையும் புதிய அனுபவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். வண்டி ஸ்மூத்தாக போகுது சார். சவுண்டு பொல்யூஷன் சவுண்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. வண்டியில் போகிறதுக்கு சும்மா பக்காவாக இருக்குது சார். மற்ற வண்டிகளை விட இந்த வண்டி லுக்காக இருக்குது சார். போகிறதுக்கு சேஃப்டியாக இருக்குது சார். புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க இது போன்ற மின்னணு வாகனங்களின் உற்பத்தியையும் பயன்பாட்டையும் ஊக்குவிக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளையும் மானியங்களையும் அறிவித்துள்ளன. எனவே இனி வரும் காலம் எலக்ட்ரிக் வாகனங்கள் காலமாக மாற இது போன்ற ஆட்டோக்கள் பேருதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ராஜ் செய்திகளுக்காக